ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அந்த வெஜ் பிரியாணி எப்படின்னா, நம்ம எப்படி அரிசி உடையாமல் உதிராக எப்படி செய்யணும்னு ஒரு சின்ன ட்ரிக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதனுடைய நம்மளோட குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரிஞ்சி இலை மட்டும் நிறையவே கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதோடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக பிரிஞ்சிக்கு ரொம்பவே முக்கியம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் நம்ம தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பிரிஞ்சி இலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி அதனுடைய சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு 3 வெங்காயம், சாப் பண்ண வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நறுக்கி வச்ச ஒரு 3 தக்காளி பழத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நம்ம கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் ஒரு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதனுடைய நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸாக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வதக்க வேண்டியதான். காய்கறி எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறும் ரெட் சில்லி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா காய்கறியும் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுற விதம் கொஞ்சம் மாறுபடும். எல்லோரும் 1க்கு 1 ஊற்றுவாங்க, இல்லைனா 1க்கு 2 கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவேன். பட் நான் இதில் 1க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு மட்டுமே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த ரைஸ் நல்லா உடையாமல் உதிராக பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1க்கு 1 வச்சாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அடி பிடிக்குது. 1க்கு 2 வச்சாலும் ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 1க்கு 1.5 கிளாஸ் விதமாக நான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கொதி வரும்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸும் தண்ணியும் நம்மளுக்கு ஒன்று போல் ஆகிற மாதிரி நம்ம கொதிக்க விடணும். நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கண்டிப்பாக உப்பு தேவைப்படும். அதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கரெக்டாக சிம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில், சப்போஸ் நம்மளுக்கு விசில் வரலன்னா சிம் ஃப்ளேம்லேயே 7 நிமிஷம் மட்டும் வெடித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான எம்மியான உதிரியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. ஒன்று போல் ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த ட்ரிக் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.